find the heat produced in the external circuit AB. ஏக்கும் பிக்கு இடையில எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி இன் டைம் 1 minute. டைம் இஸ் given as 60 seconds. அந்த ஆன்சர் வந்து ஜூல்ஸ்ல கொடுத்ததுனால எஸ்ஐ யூனிட் தான், வேற ஒன்றும் இல்லை. இதுல போற கரண்ட் வேணும், ஹீட் எனர்ஜி வேணும்னா I ஸ்கொயர்ட் RT. முதல் இதுல போன கரண்ட் வேண்டியிருக்கும், இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேண்டியிருக்கும், டைம் கொடுத்துட்டா 60 minutes. முதல்ல இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். பார்க்கணும் முத, இஸ் இட் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன். P by Q equal to R by S ஆனா இல்ல. P வந்து 1, இது 2. P by Q 1 by 2 equal 2 by 1. So இது என்ன ஆகல, பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் இல்லை. பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் இல்லைன்னா அது ஒரு டிஃபிகல்ட் சர்க்யூட்டா மாறுது. நான் உனக்கு இதுல சால்வ் பண்றதுக்கு ஸ்டார் டெல்டா டெல்டா ஸ்டார்னு ஒரு ரூல் இருக்கு, நம்ம சிலபஸ்ல இல்ல, ஆனால் அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். ஸோ இது அந்த டெல்டா ஸ்டார் படி எப்படி சால்வ் பண்ணலான்றத உனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லி தர்றேன். லாஸ்ட் இயர் நீட்ல கூட ஒரு கொஸ்டின் இந்த மாடல் வந்துச்சு, இதே டெல்டா ஸ்டார் ரூலை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி. விட்ஸ்டோன் பிரிட்ஜ், இந்த இடத்துல ஒரு 1 ohm இருக்கு. இந்த 3 பேரு ஸ்டார், இது பேரு டெல்டா. இதை ஸ்டாரா மாத்தணும், வேற ஒண்ணும் இல்ல. இந்த இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டு இருக்கு, இது என்னது 1 ohm, இது 1 ohm, இது 2 ohm. அப்படித்தானே, இது 3 தான் மெயின், எல்லாம் ஓம் தான். 1 ohm, இது ஒரு 1 ohm தான், இது ஒரு 2 ohm. இது ரெண்டும் சேம் தான், இது ஒண்ணு மாற போறதில்ல. 2, இது 1. இது என்னன்னா இந்த ரூல் படி இது மாதிரி பண்ணிக்கிறேன். இது ரெண்டு என்ன, 1 into 2 divided by sum எவ்வளவு, 2 plus 1 plus 3 plus 1 4. அப்போ 2 by 4 மாறுது. 2 by 4 மறுபடியும் சொல்ல என்ன பண்ணாங்க, 1 into 2 2 divided by the whole resistance, sum of the resistance. What is that? 1 plus 1 plus 2 4. இப்போ ஒரு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோம். இது எப்படி மாறும்னா, இந்த இது ஸ்டார் எப்படி இதாகும்னா, வேற ஒரு கலர்ல போடுறேன். நான் கன்வெர்ட் பண்றது டெல்டாவை ஸ்டாரா மாத்துறேன். இது ரெட்ல இருக்கிறதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ப்ளூவா மாறப்போகுது. அதுல ஒரு ரெசிஸ்டன்ஸா 2/4 ஓ. அடுத்தது இதை கண்டுபிடிக்க போறேன். இப்ப நான் இதான் கண்டுபிடிச்சது 2/4. அடுத்தது இது ரெண்டும் அதே போல சொல்லு, 1 into 1 2 1 into 1 1. இதெல்லாம் ஆட் பண்ணு, 1 plus 2 plus 1 4. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னவா மாறிடுச்சு, 1 into 1 1/4 மாறிடுச்சு. இப்போ இந்த லைன் 1/4, இது 2/4. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். இது இப்போ நான் போட போறேன் அதே மெத்தட். இது போடு, 1 into 2 2/4 2/4. Yes, 1 into 2 divided by sum 1 plus 1 2 plus 2 4. அவ்வளவுதான் கண்ணு. இது ரெண்டும் அதே தான், இது ரெண்டும் இதுவும் இதுவும் அதே தான். இது 2 ohm, இது 1 ohm. இதுதான் இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். டெல்டா ஸ்டார், இது வந்து டெல்டா ஸ்டாரா மாறிடுச்சு. புரியுதா? நான் ப்ளூல இருக்கிறதா இப்ப டயக்ராம்ல போட்டிருக்கேன். இந்த 2 ohm 1 ohm ஆஸ் யூஷுவல். இதை போட்ட பழகிட்டேன்னா இதான் மெத்தட், டெல்டா ஸ்டார் கன்வர்ஷன் ஆர் ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன். எஸ், இனிமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இது ஆக்சுவலா 1/2, இது 1/4. அப்போ இது ரெண்டு சீரீஸா, ரெண்டு சீரீஸ் 2 plus 1/4 என்ன ஆச்சு, 8 plus 1 9/4. இது ரெண்டு ஆட் ஆகுது, இது ரெண்டும் இது 1/2 ஆயிடுச்சு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ண 1/2 plus 1 is 3/2.
இப்போ இதோட ஈக்குவல் சர்க்யூட் டயக்ராம் இது 1/2 இது 1/2 தானே 2/4 is 1/2 இப்போ இது ரெண்டும் பேரலா இருக்கு இதுல என்ன வந்துருச்சு 9/4 இருக்கு இந்த சைடு என்ன இருக்கு 3/2 ஃபாலோ பண்ணிட்டே வா இது ரெண்டும் பேரலல் போட்டேன்னா R1 R2 divided by R1 plus R2 தானே ஃபார்முலா இதோட காம்பினேஷன் வந்து 9/4 into 3/2 R1 R2 divided by R1 plus R2 9/4 plus 3/2 போட்டலாமா so இதை simplify பண்ணேன்னா multiplication 27/8 இது 4 LCM எடுத்துக்கலாம் 4 so 9 plus இது 2 times 6 mathematically you should be strong 27/8 அது 8 கூட அது 2 ஆல கேன்சல் பண்ணிடலாம் 2 அப்போ 2 into 15 30 எதுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இதோட இது ஆட் ஆகுமா சீரீஸ்ல இருக்கா அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹோல் சர்க்யூட் இல்ல இந்த பார்ட் மட்டும் which is equal to 27/30 in plus 1/2 which is nothing but 1/2 சரிதானா அப்ப 2 into 30 is 16 வச்சுக்கலாம் so 2 into 2700 54 plus 30 by 60 54 plus 30 எவ்வளவு 84/60 இத எதால டிவைட் பண்ணலாம் 4 ஆல் டிவைட் பண்ணலாமாடா 21 by 20 ரைட் 15 இப்போ இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த பார்ட்டோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் உனக்கு கமிங் பேக் டு த ஃபார்முலா ஹீட் எனர்ஜி டெவலப்ட் இஸ் I squared RT H is equal to ஐன்றது மொத்த கரண்ட் வர்றப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் ரோல் பிளே பண்ணும் இது எவ்வளவு 1 ஓம் அப்போ இது இன்னும் கூட சிம்பிள் ஆக்கிடுறேன் this is the resistance between A and B ன்னு வச்சுக்கலாமா A க்கும் B க்கு இடையில இருக்க ரெசிஸ்டன்ஸ் இது அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன 21/15 plus 1 இது சீரீஸ்ல இருக்கா இதோட அப்ப என்ன வரும் 15 plus 21 36 அடா by 15 இதுதான் மொத்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வேண்டியது heat loss is equal to I squared R into T புரிஞ்சு போடணும் I என்ன I equal to V by R அப்ப I will be equal to மொத்த வோல்டேஜ் 9 volt V by R R effective V எவ்வளவு 9/36/15 மேல போயிடுச்சு 36 எத்தனை தடவை போகும் 4 அப்போ 15/4 ampere is the current in the circuit அப்போ இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆன கரண்ட் 15/4 ஸ்கொயர் பண்ணு அப்ப 15/4 the whole square into இப்பதான் கேர்ஃபுல்லா இருக்கணும் what is the resistance between A and B வந்து 21/15 into 60 சரிதானே அப்ப பேலன்ஸ் பார்த்தேன்னா 15 ஒரு 15 கேன்சல் ஆயிரும் 15/60 into 21 into 60 so in the answer 1181 plus 0.252 கரெக்டா ஒரு ஆன்சர் நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின் நாலேஜபிளா ஆயிக்கும் இதே மாடல் கட்டாயம் இந்த வருஷம் ஜேஇ நீட்ல நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அன்பேலன்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன ரூல் கொடுத்தேன் இதுக்கு என்ன பேர் சொன்னேன் டெல்டா ஸ்டார்
டெல்டாவை ஸ்டாரா கன்வெர்ட் பண்ற மெத்தட் உனக்கு சொல்லி கொடுத்தேன். வீட்டில் உட்காந்து நீ பிராக்டிஸ் பண்ணணும். an alpha particle having kinetic energy 7.7 million electron volt is approaching fixed gold nucleus, atomic number 79. Find the distance of closest approach. இது ஆல்பா பார்ட்டிகிள். இது ஒரு கோல்டு நியூக்ளியஸ்ல போய் ஹிட் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ரிட்டர்ன் ஆகும். அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகிள் will be electrostatic potential energy of alpha particle and gold nucleus. இந்த ஃபார்முலா படி அவன் நேரா கைனடிக் எனர்ஜி கொடுத்தனால அது கேன்னு வச்சுக்கிட்டேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து Q1 Q2 by R0 இந்த டிஸ்டன்ஸ் அதான் நமக்கு வேணும். K into Q1 Q2 Kன்றது 1/4πε0. Q1ன்றது ஆல்பா பார்ட்டிகிளுடைய சார்ஜ் 2e. அப்போ K into 2e. செகண்ட் பார்ட்டிகிளுடைய ஆல்பா பார்ட்டிகிள் ZD. ஆக்சுவலி Q2 வந்து ZD. Z வந்து 79 into E by R0. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? K வந்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கிறத நீ ஜூலா மாத்தணும். இப்போ R0 வெளியே எடுத்துரு. that distance of closest approach. K is nothing but 1/4πε0 9 into 10 to the power of 9. தெரிஞ்ச வேல்யூ தான். 2 into 79 158 into E squared. ஏன் E squared? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E squared வச்சுக்கிட்டேன். டிவைடட் பை இப்போ கைனடிக் எனர்ஜி 7.7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலா மாத்து. மில்லியனை மாத்துறதுக்கு 10 to the power of 6. எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா மாத்துறதுக்கு ஒரு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். அவ்வளவுதான். ஒரு E கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் ஒரு E இருக்கு. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 into 10 to the power of -19 போட்டு என்ன